உங்களுக்கு நல்ல நேரம் பழச்சிக்கிட்டீங்க. இன்னும் 1 பாயிண்ட் பிபி ஏறி இருந்தாலும் ஸ்ட்ரோக் வந்திருக்கும். இனிமேல் ஸ்ட்ரோக் வந்தா எதுவும் பண்ண முடியாது சார். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க டென்ஷனே ஆகக்கூடாது. பத்திரமா பாத்துக்கோங்க. அப்பா இங்கே உட்காருங்க, நான் போய் எந்த ரூம்னு பார்த்துட்டு வரேன். அப்பா அமைதியா இருங்க, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஹாய். கொய்யால பாத்துக்கிறேன்னு சொன்னது இதானா? உங்களை பெரிய டாக்டர் கூப்பிட்டாரு, வரீங்களா? வரோம். கொடியில காயிற புடவைய கூட விடமா. சார், பெரிய டாக்டர் உங்களை கூப்பிடுறாரு சார். நீங்க எங்கேயே உட்காருங்க, நான் டாக்டர் வர சொல்றேன். லேட் ஆனாலும் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். தம்பி, என் பசங்க வர வரைக்கும் கூட இருக்கியா ப்ளீஸ்? எதுக்கு சார் இவ்வளோ டென்ஷன்? கணேஷ் இறந்தப்ப கூட இப்படிதான் நடந்துச்சு. பெரிய டாக்டர் கூப்பிடுறான்னு சொல்லி போனோம். திரும்பி வந்து பார்த்தா அவன் செத்து போய் கிடந்தான். நீங்களும் அதே மாதிரி சாக போறீங்கன்னு கரெக்டா கெஸ் பண்ணீங்க. என்ன தம்பி தமாஷ் பண்றியா? தமாஷ் பண்றதுக்கு நீ என்ன மாமனா மச்சானா? எவன்டா நீ? போலீஸ், சன் ஆஃப் சங்கர் நாராயணன். தப்பு செஞ்சவங்களை கூட மன்னிக்கலாம், ஆனா பாவம் செஞ்சவங்களை மன்னிக்கவே கூடாது. உங்க எல்லாரையும் மிருகத்தை சுடுற மாதிரி சுட்டு தள்ளுறது எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆனா நீங்க ஒரு தெய்வத்தை கொலை செய்ய பார்த்தீங்க. அதனால அந்த பாவத்துக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த தெய்வம் தான் வரணும். கணேஷை கொன்னது, உன்னை கொல்ல போறது, மிச்ச பேரை கொல்ல போறது கூட அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்தை நீ பாக்குறியா? பார்த்தா நீ தாங்குவியா? அங்க பார். கடவுளை காற்று சாவ காமிச்சிட்டியடா. சங்கர் அண்ணன் நல்ல புள்ளியத பெற்றிருக்காரு. ரெடியா? அவர் பையன்பா. அழாத, என்ன செய்யறது, நான் எதிர்பார்க்கல. இவர் ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கல. ஏன்டா அழுகிற? பொறுமையா சொல்றத கேள்றா. இங்க தானே இருக்க போறோம், அவன் மறுபடியும் வருவா. அங்கிள், அது வரைக்கும் நல்லதா இருந்தாரு. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. யாரு மாலை போட்டாங்கன்னே தெரியல. எல்லாம் கருணாக்கு பவர். அப்பா செத்து கிடக்காரு, இந்த நேரத்துல அந்த பொண்ணை பத்தி கேக்குறீடா? இந்த ரியாலிட்டி ஷோல நடிக்கிறவங்க லைனை மண்டே போடுறாங்களே. மாஃபியா பேக்ட்ராப் இல்ல, அதான் உயிர் பலி ஜாஸ்தி. பாஸ்தா கட்டுறீங்களா இல்ல ஆக்ட் பண்றீங்க? பாசத்தை காட்டுற மாதிரி ஆக்ட் பண்றேன். டைரக்டர் சார், என்ன இது உனக்கு வேலையா? பின்ன சும்மா இருக்கு சார், நான் நம்ப மாட்டேன். கண்ணு முன்னாடியே சாட்சி இருக்கு, நம்ப மாட்டீங்களா? அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்ன? வாயில இருந்து மூக்குல இருந்து ரத்தம் கக்கி கக்கி சாவன்னு சொன்னீங்க. ரத்தம் எங்க? கிளீன் பண்ணிட்டாங்க. அப்படியா? ப்ராமிஸ். என் படத்துக்கு பவர்ஃபுல்லான ஹீரோ வேணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நிஜமா பவர்ஃபுல் ஹீரோவே கிடைச்சிட்டார். கொஞ்சம் இருங்க வரேன். ஓகே. உங்க அப்பா எப்படி செத்தாருன்னு யோசிக்கிறியா? திடீர்னு மாலை எப்படி வந்ததுன்னு குழம்புறியா? ரொம்ப யோசிக்காத, நெக்ஸ்ட் நீ தான். பரிசு படத்துக்காக படுபாவி போன மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னதான் நேச்சுரலில் நடித்தாலும் கமல்ஹாசன்லேருந்து ஸ்ருதிகாசன் வரைக்கும் பரிசு தொகை இந்த பத்மஸ்ரீக்கு தான் எப்போவும் முடிவு பண்ணிட்டான். என்னங்க உங்க மாமா பணத்துக்கிட்ட பேசுறாரு? படத்துக்கு மந்திரம் சொல்றாரு. ரொம்ப நடிக்காது, கொண்டு போய் கொளுத்திடுவானுங்க. மினிஸ்டர் சார், சாயங்காலம் எங்கள் மாமாவோட லேண்ட் டீலிங் பற்றி பேசலாமா? சரி,
ஈவினிங் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாங்க. குருஜி கான்செப்ட் புரியுதுல? ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு இந்த டீலை எப்படியாவது கேன்சல் பண்ணும். அப்போ அவங்க பின்னாடி இருக்கிற மாஃபியா கும்பல் வெளியே வரும். நில அபகரிப்பு மிருகங்கள் டைட்டில் ஜஸ்டிஃபை ஆகும். புரியுதியா? சின்ன பிள்ளைங்க சொல்ற மாதிரி 10 வாட்டி சொல்றேன். என்ன இந்த எபிசோடு படி எனக்கு செகண்ட் செட்டப் இருக்கணுமேங்க. சிவகுரு ஹாய் ராஜா. லெட் அஸ் ராக். வரேன். நீங்களா? வாங்க பாஸ், வாங்க அங்கிள். நமஸ்தே ஆண்டி. வணக்கம் தம்பி. எங்க மாமாவோட லோக்கல் வைஃப். லோக்கல் வைஃபா? சவுண்டி புதுசா இருக்கே. எஸ், எங்க மாமா எங்க போனாலும் ஒரு பிராண்ட் செட் பண்ணிடுவாரு. திஸ் இஸ் காஜா ஆண்டி. காஜாவா? ஆமா, என் பேரு கலா ஜானகி. என் மாமா செல்லம்மா காஜான்னு கூப்பிடுவாரு. நீங்க சிங்கப்பூர் சிங்காரே, உங்க கடா ஜானகி. ஆஜா சாப்பிடுங்க. டே மொக்க, போய் காஜா மரத்துக்கு ஜூஸ் எடுத்துட்டு வாடா. எனக்கு ஜூஸ் வேண்டாம், ராவாதான். காஜா என்னங்க ராஜா? சோடா கலந்து குடிக்கலாம். இட் இஸ் ஸ்ட்ராங். உங்களை விட ஸ்ட்ராங்கா? எனக்கு சார், நீங்க சாப்பிடல? எனக்கு தண்ணி அடிக்க வேணாம், மோந்து பார்த்தா போதும், கிக் ஏறிடும். அதுவே பக்கத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்க, டபுள் இம்பாக்ட். மிஸ்டர் நரசிம்மா, வந்த விஷயத்தை பேசலாமா? அஞ்சு நிமிஷத்துல 5 பேரா? ராஜா என்ன காஜா? என்னாச்சு? காஜா ஆண்டி, யார் உங்க மேல கை வச்சது? யார் உங்க மேல கை வச்சது? யாருக்கு தெரியும்? இவனா நானா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க ராஜா. டைட்டிட்டு போதீங்களா? என்ன தைரியடா உங்களுக்கு? எங்க காஜா ஆண்டி மேலே கை வைக்கிறீங்களா? எங்க மாமா ஆம்பளைல இருந்தானே, அவர் எதுக்கும் லாக்கில இருந்தானே, அவரால எதுவும் செய்ய முடியாது. என்ன பத்தின டிஸ்கஷன் இப்ப எதுக்கு? இந்த பொறிகளோட பிசினஸ் பண்ண இஷ்டம் இல்ல, டீல் கேன்சல். அங்கிள் அப்படி பேசாதீங்க அங்கிள். இந்த சின்ன விஷயத்துக்கு டீல் கேன்சல் பண்ணுவீங்களா? என் காஜாவோட கற்பு சின்ன விஷயமா? கரெக்ட் தான். யார் பண்ணாங்கன்னு தெரிஞ்சா ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம். தெரியலையே, இருட்டடி. வேணா அவங்க கால பிடிச்சி நான் மன்னிப்பு கேக்குறேன். எவனோ கைய பிடிச்சா அப்படி கால பிடிக்கலையா? அவங்கள விட மாட்டீங்களா? இனிமே டிஸ்கஷன் இல்ல, டீல் கேன்சல். தம்பி, அவசரப்படாதீங்க. டீல் கேன்சல் ஆச்சுன்னா சினிமா நின்னு போயிடல. உங்க ஷோரியில பாத்தீங்க, மாமாவே படம் எடுக்கறான்டாரு. அப்படியா? நீங்களே மாமாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி. டேய் மேகா. மேகவா? என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? பேர் என்னடா? ஃப்ராடு. செருப்பு கழட்டிடுவேன். கொன்னுடுவே, ஜாக்கிரதை. என்ன கொல்லணும்னா உனக்கு கன்னோ நைஃபோ வேணும்டா. எனக்கு நாக்கே போதும், நாக்காலே கொன்றுவேன். தம்பி என்னடா சொல்றது? டீல் கேன்சல். போதும், மூடுவாய். பிச்சைக்கார பண்ணட மாதிரி பேசுறான். ஹைவேஸ்ல சிக்னல் காட்டி தொழிலுக்கு கூப்பிடுற ஐட்டத்தை கூப்பிட்டு வந்து எங்களை குத்த சொல்றீங்களா? டபர் மாமா பசங்களா? சோறு தின்றீங்களா இல்ல வேற ஏதாவது தின்றீங்களா? பைத்தியக்கார பசங்களா? டீல் நடந்தே ஆகணும். ஏய், எங்க மாமாவே மிரட்டியாடா? இப்ப சொல்ற டீல் கேன்சல். புடுங்க முடியாத புடிங்கோ. என்ன மாமா? எஸ் கரெக்ட். இத பாரு பெல்லார் தம்பி, எங்களை பத்தி உனக்கு தெரியாது. எங்க பின்னாடி பெரிய மாஃபியாவே இருக்கு. பின்னாடி மாஃபியா இருந்தா என் பின்னாடி மாமா இருக்காண்டி. ஒரு போன் போட்ட நாய் பாய் இங்க வந்துருவாரு. வர சொல்றான் அவன. நாய்க்கும் நாய்க்கும் பார்த்து பயப்பட எங்க மாமா புல்லு இல்லடா, புலி. வர சொல்றான் அவன. வர சொல்றேன். ரூம் நம்பர் 306 பார்க் ஹோட்டல். கார்ல வந்தாலும் பரவாயில்ல, நடந்து வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி வந்தாலும் பரவாயில்ல, பகல்ல வந்தாலும் பரவாயில்ல, ராத்திரி பகல் டோர் திறந்தே இருக்கும். நீ வா மாமா. காஜா, லெட்ஸ் கோ. என் காஜா ஆண்டிய தொட்டிங்க இல்லடா, தொட்டவங்க நாசமா போயிடுவீங்க. நெக்ஸ்ட் என்ன? நீங்க அந்த மாஃபியா கும்பலுக்காக பார்க் ஹோட்டல்ல வெயிட் பண்ணும். ரூம் போட்டாச்சா? ரெடி. எங்க அப்பாவோட சந்தோஷம் தான் அவரோட மருந்துன்னு டாக்டர் சொன்னதுல இருந்து அவரை பல வகையில சந்தோஷப்படுத்தணும். அவருக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க போறது என் கல்யாணம். அதுக்கு நீங்களும் உதவுறதுக்கு தேங்க்ஸ். அஜய், நம்ம பிரைம் மினிஸ்டர் புரட்சி தலைவர் லெட்டர் போட்டுக்காரா? பாவம், அவருக்கு டெல்லியில ஏதோ முக்கியமான வேலை வந்துடுச்சா? இவன் கல்யாணத்துக்கு வர முடியாதா? ஆனா ஊருக்கு வந்த உடனே வீட்டுக்கு வர இருக்காரு. என்ன தலைவர், எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு நம்ம ஊர் ஆளுங்க எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுத்து சாப்பாடு போடணும், மறந்துடாதீங்க. பூ அலங்கார சாப்பாட்டுக்கெல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. நீங்க ஏதோ தப்பா எடுத்துக்கலாம் ஒண்ணு சொல்றேன். நீங்க கொஞ்சம் கஞ்ச பிசினாருன்னு கேள்விப்பட்டேன். பணத்தை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இருக்கிறது ஒரே புள்ள, கல்யாணத்தை சும்மா தூள் கலப்படும். சார், உங்க அப்பாவுக்கு நினைவு திரும்பிடுச்சு, நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். எப்படி இருக்குப்பா? பரவாயில்லப்பா. டாக்டர் கூட எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகலான்னு சொன்னாரு. ஆக்சுவலா எனக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைப்பா, சந்தோஷத்துல கொஞ்சம் பிபி அதிகமாகி மயக்கமாயிட்டீங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதெல்லாம் இருந்துக்கலாம். எனக்கு எப்பவுமே சாவை பார்த்து பயம் இல்லடா. ஆனா என்ன, சின்ன வயசுல இருந்து என் குடும்பத்தை பத்தி கவலைப்படாம ஜனகன்னே இருந்துட்டேன். ஆனா இந்த வேலையில சொந்த பிள்ளையோட வளர்ச்சி கூட பார்க்க முடியல. ஆனா உன் கல்யாணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உயிர் வாழணும்னு ஆசையா இருக்குடா. உன் குழந்தைங்களோட நான் விளையாடணும், அவங்கள ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும். அவங்க எல்லாம் தாத்தா தாத்தான்னு கூப்பிடுறது என் காதால கேட்கணும். அது வரைக்கும் இருப்பேன்ல, இது எல்லாத்தையும் பார்ப்பேன். எல்லாத்தையும் பார்ப்பீங்கப்பா. உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் நடக்க விட மாட்டேன். போதும்.
சங்கர் நாராயணன் உயிரோடு இருக்கானா? அஜய்குமார் சங்கர் நாராயணனோட புள்ளையா? அது மட்டும் இல்லடா, அவங்க அப்பாக்கு துரோகம் பண்ண உன்னோட பார்ட்னர்ஸ தூக்குனதும் உன்னை தூக்க போறதும் அதே அஜய்குமார் ஐபிஎஸ் தான்டா. கூல் தம்பி கூல். ப்ரொஃபஷனலா மட்டும் இல்லாம பர்சனலாவும் அந்த தம்பிக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க போல இருக்க. இனி அந்த கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. நாய் பாய் அந்த லாடு பாட்டு கடைசி நேரத்துல கவுத்துட்டான். நீங்க வராம வேலை நடக்காது. முதல்ல இத பாரு. சங்கர் அண்ணனா? பெல்லாரி தம்பி எப்படி எங்க? இவன் பெல்லாரி தம்பி இல்ல, போலீஸ் ஆபீசர் அஜய்குமார், சங்கர் நாராயணனோட புள்ள. நம்ம பார்ட்னர்ஸ கொன்னது இவன் தான். உனக்கு தான் இவனோட போட்டோ அமிச்சல. நாயக் பாய், நீங்க அனுப்புற போட்டோல இவன் இல்லையே, மொட்டுக்கன வேற மாதிரில இருந்தான். என்னையா சொல்ற? கூல் தம்பி, உன் சாவ கொஞ்ச நாளாவது தள்ளி போடலான்னு நான் தான் போட்டோவை மாத்தி அனுப்பிச்சேன். கூல் தம்பி, தப்பு பண்றீங்களே, அவரை கொன்னதுக்கு அப்புறம் தான் என்ன கொல்லுவேன்னு சொன்னது மறந்துட்டீங்களா? டேய் மேகா, அந்த போலீஸ்காரன் பெல்லாரிக்காரன் உன்கிட்ட எதுக்கு வந்தான்? என்ன நடந்துச்சு சொல்றேன். அந்த மொக்க வெங்கட்டு சிங்கப்பூர் சிங்காரம் 2 பேரும் எனக்கு வேணும்.